கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த காலை வேளைக்காக உம்மை ஸ்தோத்திரம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த புதிய மாதத்தின் காலையிலே கர்த்தரை துதிக்கும்படியாக அவருடைய அதிசயங்களையும் அவருடைய அடையாளங்களையும் அவருடைய கிருபையையும் போற்றும்படியாக இந்த காலையிலே நம் இருதயத்தை ஒருமித்து ஆண்டவர் கடந்த மாதங்களிலே செய்த நன்மைகளை நினைத்து முன்பாக கர்த்தர் வைத்திருக்கும் ஆசீர்வாதங்களை நாம் பற்றி கொண்டு அவருடைய வாக்குத்தத்தத்தை உரிமையாக்க ஏற்றுக்கொண்டு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, 1ஆம் தேதி அதிகாலை வேளைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் மறப்பதில்லை. ஆண்டவரே, எங்களுடைய நினைவுக்கு வருகிற ஆசீர்வாதங்களையும் ஒருவேளை நாங்கள் உம்முடைய ஆசீர்வாதங்களை மறந்திருந்தால் அதை நாங்கள் நினைவு கூர்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதியும். உம்முடைய கிருபையால் நாங்கள் பிழைத்திருக்கிறோம். உம்முடைய இரக்கத்தினால் நாங்கள் எழும்பி நின்று நடக்கிறோம். இந்த நாள் காலையிலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணும்படியாக, உம்முடைய அதிசயங்களை உம்முடைய சபையிலே விவரிக்கும்படியாக நீர் எங்களை தெரிந்தெடுத்ததற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரத்திலிருந்து, உம்முடைய சன்னிதானத்திலிருந்து, சிங்காசனத்திலிருந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு பொழிந்தருளும். இந்த ஆராதனையை ஆசீர்வதித்து ஒவ்வொருவருக்கும் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord, praise God. பூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வானம் பூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையை நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையை நோக்கி பார்க்கிறேன். வேறெவரிடமும் இல்லை, உம்மையை நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையை நோக்கி பார்க்கிறேன். சூழ்நிலைகள் எதுவும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்வதும் கேட்பதில்லை. சூழ்நிலைகள் எதுவும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்வதும் கேட்பதில்லை. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மை
வெயிலையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை, காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை. வாய்க்கால்கள் தண்ணீரா நிரம்பிடும் என்றவரே, வாய்க்கால்கள் தண்ணீரா நிரம்பிடும் என்றவரே. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். 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 வானம் பூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வானம் பூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். 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 வானம் பூமி படைத்த தேவன், காற்றையும் நாம் காணாமல், மழையையும் நாம் காணாமல், பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் விசுவாசத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவரை விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்கிற தேவனாயிருக்கிறார். அவருடைய நன்மைகளை நாம் ஒரு நாளும் மறவாமல் இந்த நாள் காலையிலே, கர்த்தாவே உம்முடைய அற்புதங்களை நான் நினைவு கூர்ந்து ஒரு நாளும் நான் மறவேன். I will never forget your blessings in my life, Lord. Amen. தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உம் உள்ளங்கைகளில் என்னை வரைந்து கண்மணி போல் என்னை காக்கின்றீர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உம் உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல் என்னை காக்கின்றீர். மறவே மறவே நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவே மறவே நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர்,
ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே, என்னையால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீர். பகைஞர்க்கெதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே, என்னையால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீர். பாடுவோமா? மறவே மறவே நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவே மறவே நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பன்னவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பன்னவர். வெள்ளம் போல் சத்ரு எதிர்த்து வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவி. இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. வெள்ளம் போல் சத்ரு எதிர்த்து வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவி. இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. மறவே மறவே நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவே மறவே நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பன்னவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக என்னை விசாரிக்கும் தகப்பன்னவர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கைகளில் என்னை வரைந்து கண்மணி போல் என்னை காக்கின்றீர். மறவே மறவே நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவே மறவே நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பன்னவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பன்னவர். நம்மை ஏந்தி நம்மை சுமந்து நம்மை காத்த தேவன், நம்மை ஏந்தி சுமந்து காத்த தேவன், முடியாத நேரத்திலே நம்மை சுமந்து காத்த தேவன். இந்த மாதத்திலே கர்த்தரை பார்த்து, கர்த்தாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், இந்த நன்மைகளை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக ஒரு வழியை நீர் திறந்தருளும் கர்த்தாவே. Lord, make a way for us, Lord. Make a way for us, Lord. Hallelujah. ஸ்தோத்திரம். Praise you, Jesus. கர்த்தர் நமக்காக முன்பாக சென்று கோணலானவைகளை செவ்வையாக்கி, கர்த்தர்
கர்த்தர் நமக்கு முன்பாக தடைகளை உடைக்கிறவராக நீங்கள் விசுவாசித்து கர்த்தர் நமக்கு ஒரு வழியை திறக்கும்படியாக, Lord, make a way for us where there seems to be no way. Hallelujah. Stotram. God will make a way where there seems to be no way. He works in ways we cannot see. He will make a way for me. He will be my God. Hold me closely to His side. With love and strength for each new day, He will make a way. He will make a way. God will make a way where there seems to be no way. He works in ways we cannot see. He will make a way for me. He will be my God. Hold me closely to His side. With love and strength for each new day, He will make a way. He will make a way. By a roadway in the wilderness, He leads me. Rivers in the desert will I see. Heaven and earth will fail, but His word will still remain. He will do something new today. God will make a way where there seems to be no way. He works in ways we cannot see. He will make a way for me. He will be my God. Hold me closely to His side. With love and strength for each new day, He will make a way. He will make a way. பாதை காட்டுவார், பாதை இல்லா இடந்தனிலும் பார்த்ததில்லை பரமன் வழியை. பாதை காட்டுவாரவர், மார்போடு அணைத்துக் கொண்டு என்னை நடத்தும் வழி காட்டி, அன்பும் பலனும் தினம் நிறைக்க பாதை காட்டுவார். பாதை காட்டுவார். வனாந்திரமாக என்னை நடத்துவார். காண்பேன் நானோர் கானக ஓடை. வானம் பூமி அழியும், அழியாது அவர் வார்த்தை. நன்மை ஒன்று என்று செய்வாரே. பாதை காட்டுவார், பாதை எல்லா இடந்தனிலும் பார்த்ததில்லை பரமன் வழியை. பாதை காட்டுவாரவர், மார்போடு அணைத்துக் கொண்டு என்னை நடத்தும் வழி காட்டி, அன்பும் பலனும் பாதை காட்டுவார். பாதை காட்டுவார். அன்பும் பலனும் தினம் நிறைக்க பாதை காட்டுவார். பாதை காட்டுவார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் எங்களுக்காக காட்டும் பாதைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு முன்பாக செல்லுகிறவர், எங்களுக்கு முன்பாக சென்று எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவனாயிருக்கிறீர். கர்த்தாவே, நன்மை செய்கிற தேவன் நீர் ஒருவர் மாத்திரமே. கர்த்தாவே, எங்களுக்காக நன்மை செய்கிற தேவன் நீர் ஒருவர் மட்டுமே தான். கர்த்தாவே, you are the only one who does good things for us. கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பி
கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பி நாங்கள் பின்தொடர்கிறோம். கர்த்தாவே, உமக்காக நாங்கள் காத்திருப்போம். ஆண்டவரே, Lord, we will wait for when you will rise us up. எங்களை நீர் எழுப்புவீர், எங்களை உயர்த்துவீர். நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தாவே, ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீதிமான் ஒருபோதும் வெட்கம் அடைவதில்லை. கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குவார். நீதிமான் ஒருபோதும் வெட்கமடைவதில்லை. கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குவார். நன்மை செய்ய ஒருவருண்டு, நித்தம் செய்ய உனக்கு உண்டு. நன்மை செய்ய ஒருவருண்டு, நித்தம் செய்ய உனக்கு உண்டு. காத்திரு, நீ காத்திரு, பொறுத்திரு, கொஞ்சம் பொறுத்திரு. அவர் மேல் நம்பிக்கையாயிரு, ஆரியம் வாய்க்கும். காத்திரு, நீ காத்திரு, பொறுத்திரு, கொஞ்சம் பொறுத்திரு. அவர் மேல் நம்பிக்கையாயிரு, ஆரியம் வாய்க்கும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தருக்கு வழியை நீ ஒப்புவித்து காத்திரு, பூமியை சுதந்திரமாய் உனக்கு தருகிறார். கர்த்தருக்கு வழியை நீ ஒப்புவித்து காத்திரு, பூமியை சுதந்திரமாய் உனக்கு தருகிறார். நன்மை செய்ய ஒருவருண்டு, உனக்கு உண்டு. நன்மை செய்ய ஒருவருண்டு, நித்தம் செய்ய உனக்கு உண்டு. காத்திருப்பேன், காத்திருப்பேன், பொறுத்திருப்பேன், அமர்ந்திருப்பேன். அவர் மேல் நம்பிக்கை வைப்பேன், காரியம் வாய்க்கும். காத்திருப்பேன், காத்திருப்பேன், பொறுத்திருப்பேன். அவர் மேல் நம்பிக்கை வைப்பேன், காரியம் வாய்க்கும். கர்த்தாவே, உமக்காக நாங்கள் காத்திருந்து இந்த மாதத்துக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை உம்மிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்வோம். ஆவியானவரே, நீர் எங்களுக்கு தான் எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறீர். கர்த்தர் எங்கள் பங்கு. You are our portion. இந்த மாதத்தின் எல்லா காரியங்களையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரை நம்பி, அவருக்கு காத்திருந்து, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் நாம் சுதந்திரிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஹalleluya. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனைக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். கர்த்தர் ஒவ்வொரு மாதமும் அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்ற கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஹalleluya, praise the Lord. இந்த காலை நம்முடைய வாக்குத்தத்தத்து இந்த காலையிலே நம்முடைய வாக்குத்தத்த வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 Peter chapter 3 and verse 12.
For the eyes of the Lord are over the righteous, and his ears are open unto their prayers. But the face of the Lord is against them that do evil. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பேதுருவினுடைய முதலாம் நிருபத்திலே இந்த வாக்குத்தத்தத்தை நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய கண்கள், ஆண்டவருடைய செவிகள், ஆண்டவருடைய முகம். Peter would have read this promise and known this promise in Psalm 34:15 and 16. 34ஆம் சங்கீதம் 15-16 வசனங்களிலே 1 பேதுரு 3:12 நாம் வாசிக்கலாம். பேதுரு இந்த வாக்குத்தத்தத்தை அறிந்து இந்த வாக்குத்தத்தத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக அனுபவித்ததை வேதத்திலே வாசிக்கலாம். ஆகையால் தான் பேதுரு இதை எழுதுகிறார். இந்த மாதத்திலே உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு தருகிறார். இந்த மார்ச் மாதத்திலே கர்த்தருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாய் இருக்க போகிறது. கர்த்தருடைய செவிகள் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு மிகவும் கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய முகமோ தீமை செய்கிறவர்களுக்கு எதிராக அது இருக்க போகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மார்ச் மாதம் முழுவதும் தி ஐஸ் ஆஃப் த லார்ட், த இயர்ஸ் ஆஃப் த லார்ட் அண்ட் த ஃபேஸ் ஆஃப் த லார்ட். அவருடைய முகத்தினுடைய குணங்களை இங்கு வாசிக்கிறோம். ஆண்டவருடைய பார்வை பாருங்கள், ஆண்டவருடைய கேட்கும் திறன், ஆண்டவருடைய முகத்தினுடைய சாயலை பேதுரு இங்கு எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படி என்றால் கர்த்தர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு மிகவும் அருகாமையில் இருக்கிறார். அவருடைய கண்கள், செவிகள், முகம் என்று வேதம் சொல்லும் பொழுது அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தத்தை உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு நாம் இந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு உரிமைப்படுத்தி கொண்டு மார்ச் மாதத்திலே அவருடைய கண்கள், அவருடைய செவிகள், அவருடைய முகத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தை பெற்று வெற்றி வாழ்க்கையும் ஆசீர்வாதமான வாழ்க்கையும் கர்த்தர் நமக்கு தருவாராக. இந்த 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின் நடைமுறை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரத்திலே மிக அழகாக பேதுரு தன் வாழ்க்கையிலே அனுபவித்தவராய் நமக்கு எழுதியிருக்கிறார். I want you to turn to Acts of the Apostles chapter 12, where we can see this promise from 1 Peter 3:12 being exemplified and experienced by Apostle Peter. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்திலே ஏரோது பேதுருவை சிறைச்சாலையிலே அடைக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏற்கனவே யாக்கோபை கொன்றுவிட்டு பேதுருவை சிறைச்சாலையிலே சில நாட்களுக்கு பிறகு வெளியே கொண்டு வந்து அவனை கொல்ல வேண்டும் என்று சதி ஆலோசனை பண்ணுகிறான். பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும்போது கர்த்தருடைய சபை மக்கள் ஊக்கத்துடனே கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார்கள். அவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் தூதனை அனுப்பி பேதுருவை விடுவிக்கிறார். பேதுருவானவர் சிறையை விட்டு வெளியே வந்து தன்னுடைய ஊழியத்துக்கு செல்லுகிறார். 12ஆம் அதிகாரத்தின் கடைசியிலே, இந்த அதிகாரத்தின் முதலிலே காணப்பட்ட ஏரோது ராஜா தேவதூதனால் அடிபட்டு அவன் மரித்து நித்திரையாகிறான். இந்த அதிகாரத்திலே இந்த வாக்குத்தத்தத்தினுடைய ஆசீர்வாதங்களை பார்க்கலாம். ஆண்டவருடைய கண்கள் பேதுருவின் மேல் இருந்தது. ஆண்டவருடைய செவிகள் ஜெபத்தின் மேல் செவி சாய்த்தது. ஆண்டவருடைய முகம் கர்த்தருடைய பிள்ளைகளின் எதிரியாகிய ஏரோதனுக்கு விரோதமாக இருந்தது. The eyes of God was on Peter. The ears of God
was attentive to the prayer of the church, and the face of God was against Herod and overthrew him. 3 ஆசீர்வாதங்களை இந்த அதிகாரத்திலிருந்து இந்த காலையில நாம் தியானித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். We receive purposeful deliverance from the eyes of God. We receive a prompt devotion and attention from the ears of God. And we receive a powerful demonstration from the face of God. ஆண்டவருடைய கண்களிலிருந்து ஒரு நோக்கமுள்ள ஒரு விடுதலையை கர்த்தர் பேதுருவுக்கு தருகிறார். ஆண்டவருடைய செவிகளை பார்க்கும் பொழுது நேர்த்தியாக நம்முடைய ஜெபங்களுக்கு கவனம் கர்த்தர் செலுத்துகிறார். 3ஆவதாக ஆண்டவருடைய முகத்திலிருந்து வல்லமையான ஒரு அற்புதம் சத்துரு மடங்கடிக்கப்படுகிறதை பார்க்கலாம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் இப்படிப்பட்ட சிறைச்சாலையின் அனுபவத்தில் நீங்கள் இருக்கலாம். ஆண்டவருடைய கண்கள், ஆண்டவருடைய செவிகள், ஆண்டவருடைய முகம் உங்களுக்காக வழக்காடும். ஒவ்வொன்றின் பொன்றாக நாம் இந்த வசனத்தை நாம் தியானிப்போம். முதலாவதாக அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். Acts chapter 12 verse 1. அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி, 5ஆம் வசனம், அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில், 7ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். We are able to see a beautiful picture about the eyes of the Lord. எப்படி என்றால், ஆண்டவருடைய கண்கள் பேதுருவின் மேல் நோக்கமாயிருந்தது. பேதுருவை ஏரோது துன்பப்படுத்த ஆரம்பிக்கின்றான். English Bible says Herod stretched forth his hand. கைகளை நீட்டினான். தீமை செய்யும்படியாக கரங்களை நீட்டுகிறான். அந்த தீமை செய்யும்படியாக கரத்தை நீட்டி யாக்கோபை ஏற்கனவே கொலை செய்து விட்டான். இப்பொழுது பேதுருவை அழிக்க வேண்டும் என்று அவன் தீர்மானிக்கிறான். சில நாட்கள் விட்டுவிட்டு பஸ்கா பண்டிகை முடிந்த பிறகு சிறைச்சாலையிலே பேதுருவை வைத்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்று அவன் நினைத்தான். பேதுருவை சிறைச்சாலையிலே போடுகிறார்கள். பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறான். நன்றாக இதை நாம் தியானிக்க வேண்டும். குறித்த நாள் பேதுருவை வெளியே கொண்டு வருவதற்கு முந்தின ராத்திரி அன்றைக்கு கர்த்தருடைய தூதன் பேதுருவின் சிறைச்சாலைக்குள்ளாக வருகிறார். கர்த்தர் பேதுருவை விடுதலையாக்கினார். இங்கு நான் உங்களுக்கு சொல்லுகிற குறிப்பு என்னவென்றால், நாம் எப்படிப்பட்ட பாதையிலே நாம் கடந்து சென்றாலும் ஏரோது போன்றவர்கள் நமக்கு எதிராக எழுந்து நம்மை தடை செய்து நமக்கு என்ன செய்தாலும் எந்த நேரத்திலும் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாயிருக்கிறது. நன்றாக கவனிக்க வேண்டும். நோக்கமாயிருக்கும் கர்த்தருடைய கண்கள். பர்பஸ்ஃபுல் டெலிவரன்ஸ் ஆஃப் காட். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தால், அப்போஸ்தலர்களை இரவிலே தேவதூதன் வந்து சிறைச்சாலை கதவை திறந்து விடுதலையாக்கினார். ஆகவே பேதுருவுக்கு இது புதிதான காரியம் அல்ல. ஏற்கனவே சிறைச்சாலை அனுபவத்தில் இருந்தவர். இயேசு கிறிஸ்து பேதுருவோடு கூட இருந்தபொழுது சொன்னார், நீ முதிர் வயதாகும் பொழுது என்று ஒரு தடவை சொன்னார். அப்பொழுது பேதுருக்கு நன்றாக தெரியும், அவன் வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருந்தார். God had a purpose. அவனுக்கு நன்றாக தெரியும் அவனுக்கு ஒன்றும் ஆகாது என்று. ஏனென்றால் கர்த்தருடைய கண்கள் அந்த நோக்கத்தின் மேலே இருந்தது. ஒன்றும் செய்ய முடியாது. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலை மார்ச் மாதம் 1ஆம் தேதியிலே கர்த்தர் உங்களை நோக்கி பேசுகிறார். நீங்கள் எப்படிப்பட்ட துன்பங்கள், ஏரோதினுடைய கரங்கள் விரிக்கப்பட்டு உங்களுக்கு எதிராக வந்தாலும், உங்களை சிறைச்சாலையிலே சிறைப்பட்ட வாழ்க்கையிலே வைத்து உங்களை துன்புறுத்தினாலும் உங்கள் மேல் கர்த்தருடைய நோக்கமான கண்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். Until God's purpose is fulfilled in your life, no evil power, nobody can touch you. ஒருவராலும் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஏனென்றால் அவருடைய கண்கள் உங்கள் மேலே இருக்கிறது.
கர்த்தருடைய கண்கள் பேதுருவின் மேல் இருந்தபடியால் இங்கு என்ன நடந்தது என்றால், 2 காரியம், 2 ஆசீர்வாதம். அந்த பர்பஸ்ஃபுல் டெலிவரன்ஸ் அவருடைய கண்களில் இருந்து, அவளுடைய நோக்கமுள்ள விடுதலையில் பாருங்கள். God gave him rest and God gave him rescue. அவனுக்கு இளைப்பாறுதலை தந்தார். கர்த்தர் பேதுருவுக்கு விடுதலையை தந்தார். அந்த சிறைச்சாலையிலே பேதுரு அந்த இரவிலேயே, அடுத்த நாளிலே அவரை வெளியே கொண்டு போய் அவனை முடித்து விட போகிறார்கள், கொலை செய்ய போகிறார்கள். நன்றாக தெரிந்தும் பேதுரு என்ன செய்கிறார்? நன்றாக தூங்குகிறார். 2 கையிலும் சங்கிலிகள், கால்களிலே சங்கிலி, 16 போர் சேவர்கள். பட் பீட்டர் வாஸ் ஸ்லீப்பிங். பேதுரு நன்றாக, கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை தந்தார். கர்த்தர் கொடுக்கிற விடுதலை பாருங்க, துன்பத்திலும் ஒரு இன்பத்தை தருவார். நமக்கு இருக்கிற பிரச்சனையிலும் ஒரு சமாதானத்தை தருவார். ஒரு சிறைச்சாலையில் இவ்வளோ செக்யூரிட்டியில் இருக்கும்போது he was sleeping restfully. இன்றைக்கு கர்த்தர் துன்பத்தின் வழியாக போகிற உங்களுக்கு அவர் நோக்கம் இருக்கிறபடியால் he will give you rest. நல்ல இளைப்பாறுதல், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு இளைப்பாறுதல், மன சமாதானம். 2வது பாருங்கள், God also rescued him. தேவதூதனை அனுப்பினார், அவனை வெளியே கொண்டு வந்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்தால், நமக்காக நம்முடைய தேவதூதர்கள் பிதாவின் முகத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார்களாம். எப்பொழுது கர்த்தர் நமக்காக அவர் அனுப்புவார். உங்களுக்கு எப்பொழுது தேவையோ அந்த நேரத்திலே the angel of the Lord will come. இன்றைக்கு உங்க சூழ்நிலையில பயம், திகில், இக்கட்டு, துன்பம், சத்துரு கையை உயர்த்தி விட்டான், முடிவில்லையா என்ன என்று நீங்கள் புலம்பும் பொழுது, அவனை குறித்த நாளுக்கு அவனை வெளியே கொண்டு வருவதற்கு முந்தின இரவு தேவதூதன் வந்து விட்டார். இன்றைக்கு தேவதூதன் வருவார். காரணம், அவர் கண்கள் உங்கள் மேலே வைத்துக்கொண்டே இருக்கிறார். His eyes are always focused on you, purposeful on you. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நோக்கத்தை வைத்திருக்கிறார். அது நம்முடைய நோக்கம் அல்ல, அது அவருடைய அனாதி நோக்கம். 2வதாக இந்த அதிகாரத்திற்குள்ளாக நாம் செல்ல போகிறோம். 12ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். verse 5. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபித்தார்கள். All the church started praying. சபைக்கு தெரிந்த ஒரு காரியம் ஜெபம்தான். துன்பம், துக்கம், தொல்லைகள் வந்துவிட்டால் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு ஆயுதம் ஜெபம், மன்றாடுதல். இவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டார்கள். மார்க்கு என்னும் சீஷனுடைய வீட்டிலே, மரியாளுடைய வீட்டிலே கொஞ்சம் பேர் கூடி ஜெபம் பண்றாங்க. எப்படி ஜெபிக்கிறார்கள்? ஊக்கத்தோடு ஜெபிக்கிறார்கள். லார்ட், we want you to hear your prayer. கர்த்தருடைய செவிகள் உங்க ஜெபத்திற்கு கவனமாக இருக்கிறதா? கர்த்தருடைய செவிகள் அவருடைய ஜெபத்திற்கு மிகவும் கவனமாக இருந்தது. எப்படிப்பட்ட ஜெபம்? சீஸ்லெஸ் பிரேயர் என கார்ப்பரேட் பிரேயர், தொடர்ச்சியான ஊக்கமான ஜெபமும் அவருடைய ஒருமைப்பாட்டின் கூடி வந்து ஜெபித்தார்கள். 1 பேர், 2 பேர், 3 பேர் கூடி ஜெபிக்கும்போது அதில் ஒரு வல்லமை உண்டு. That is power in group and united and corporate prayer. உங்க வீடுகளிலே நீங்கள் கூடி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய செவிகள் கவனமா இருக்கிறதா? எதை கவனிக்கிறாரோ கர்த்தர், நீங்கள் செய்கிற விண்ணப்பங்களுக்கு கர்த்தருடைய செவிகள் மிகவும் கவனமாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர்களுக்கு நன்றாக தெரியும், நாம் ஜெபம் மட்டும் பண்ணலாம், கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணலாம். எப்போ ஜெபம் பண்ணுறாங்க தெரியுங்களா? இரவு முழுவதும் ஜெபம் பண்ணுறாங்க. 11 மணின்னு தெரியல, 12 1 மணியான்னு தெரியல. They were continuously praying. என்ன நடக்கிறது? அவருடைய காதுகள், செவிகள் ஜெபத்தை கவனித்தபடியால் 2 அற்புதங்கள் நடந்தது. அது உங்களுக்கு நடக்கும். Number 1, it brought the angel down from heaven. Number 2, it broke open prison doors. தேவதூதனை பரலோகத்திலிருந்து இந்த ஜெபம் கொண்டு வந்தது.
ரெண்டாவது, இந்த ஜெபம் சிறை கதவுகளை உடைத்து பேதுருவை வெளியே கொண்டு வந்தது. எப்படி என்று சொல்லுகிறேன். 12ஆம் வசனம், அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு மார்க் என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. They have not finished their prayer. இன்னும் ஜெபம் முடியலை. ஜெபம் முடிவதற்கு உள்ளாகவே பதில். என்ன பதில்? பேதுரு கதவை தட்டுகிறான். பீட்டர் இஸ் knocking the door. I am the answer to your prayer. எனக்காக தான் நான் ஜெபிச்சிங்க, நான் வந்துட்டேன். இந்த ஜெபம் என்ன செய்கிறது பாருங்க, பதிலை உங்களை தேடி கொண்டு வரும். நீங்கள் பதிலை தேடி ஓட தேவையில்லை, பதில் உங்களை தேடி வரும். Answer will come in search of you. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எதற்காக ஜெபம் பண்றீங்க? நீங்க ஜெபிக்கும் பொழுது தேவதூதர்கள் வந்து விடுவார்கள். Angel of the Lord came down because they were praying. பேதுருடைய தேவதூதன் வந்து விட்டான் போல. எங்கு வேணாலும் இந்த தேவதூதனால் போக முடியும். பிரச்சனை நடந்த இடத்துக்கு போக முடியும். கன்ஃபியூஸ்ட் இடத்திற்கு போக முடியும். என்னால் போக முடியாத இடத்திற்கு தேவதூதன் போக முடியும். சகோதரனே சகோதரி, நீங்க போக முடியாத இடத்திற்கு தேவதூதன் போக முடியும். என்னால் போய் பேதுரை பார்க்க முடியாது. வகுப்புக்கு 4 சேவகர்கள், 4 வகுப்பு, 16 சோல்ஜர்ஸ், இரும்பு கதவு, 1ஆம் காவல், 2ஆம் காவல், 3ஆம் காவல், அங்கே இருக்கிறான் பேதுரு. என்னால் போக முடியாது, ஆனால் தேவதூதனால் போக முடியும். பிரச்சனை இருக்கிற இடத்திற்கு பதிலை கொண்டுவதற்கு தேவதூதனால் வர முடியும். அதற்கு காரணம், அவர் உங்கள் ஜெபத்திற்கு செவி கொடுக்கிறார், கவனித்து கேட்கிறார். இரண்டாவது பாருங்கள், it broke open the doors and brought Peter. பேதுருவை இவன் கொண்டு வருகிற அருமையான ஒரு காரியம், வீதி வரைக்கும் பேதுருவை கொண்டு வந்து விட்டு தான் போகிறான். Angel of the Lord did not just open the door. ஏனென்றால் பேதுரு ஒருவேளை மறுபடியும் தூங்க போயிடுவாரான்னு தெரியல. பேதுருவை வெளியே கொண்டு வந்து அவன் எங்க போக வேண்டும் என்று சொல்லிதான் அந்த தேவதூதன் கடந்து போகிறான். Until then angel was with him. Brother, sister, இந்த தேவதூதன் உங்களோடு கூட உங்களுக்கு கைடன்ஸ், உங்களுக்கு வழியை காட்டும் வரை உங்கள் தேவதூதன் இருப்பான். காரணம், கர்த்தர் உங்கள் வேண்டுதலுக்கு செவி கொடுத்தார். ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் தூரமாக இருக்கலாம், ஒருவேளை பிரச்சனைகள் இருக்கலாம். தேவதூதன் வந்து உங்கள் வலது கையை பிடித்து உங்களுக்கு வழி காட்டி உங்களை நடத்தி செல்வான். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பதிலை அவர்களுக்கு காண்பித்தார். எப்படி? முதலாவதாக அவர் கண்கள், இரண்டாவதாக அவருடைய செவிகள், கடைசியாக கடைசி 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். 23ஆம் வசனம், அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். நான் நினைக்கிறேன், பேதுருவை விடுவித்து கடந்து போன தேவதூதன் மறுபடியும் வந்து விட்டான். The same angel நான் தெரியல. An angel came and smote Herod. ஏரோதை அடித்தான், அவன் புழு புழுத்து செத்தான். எப்படிப்பட்ட ஒரு மரணம் பாருங்க சத்துருக்களுக்கு. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக வருகிற சத்துருக்களை கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். நாம் சபிக்க அவசியமில்லை, நாம் எதுவும் செய்ய அவசியமில்லை. அநியாயமாக நமக்கு எதிராக சத்துருக்கள் எழும்பும்போது, ஏரோது என்னும் அரசனுடைய, ஏரோது என்னும் அந்த ராஜாவினுடைய அடையாளம் என்னவென்றால், அவன் மக்களை பிரியப்படுத்துகிறவன். இஸ் அ மேன் ப்ளீசர். இந்த வசனத்திலே 3ஆம் வசனம் இந்த அதிகாரத்திலே, அது யூதருக்கு பிரியமாயிருக்கிறது என்று அவன் கண்டு. he wanted to please the Jews. அவங்களுக்கு பிரியன்னா அவர் என்ன வேணா செய்வார். பேதுருவையும் கொல்லுவார், யாக்கோபையும் கொல்லுவார், எல்லாரையும் கொலை செய்வார். சிலர் இருக்கிறார்கள், நமக்கு விரோதமாக வருவதற்கு, மற்றவர்களை பிரியப்படுத்துவதற்கு நமக்கு விரோதமாக வருவார்கள். நமக்கு அவங்க ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையை போனால் ஏரோதை பாருங்க. இங்க பாருங்க, ஏரோதினுடைய டெக்னிக், ஏரோதினுடைய வகை என்ன தெரியுங்களா? எல்லாரையும் துன்பப்படுத்த மாட்டான். 1ஆம் வசனம், அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி, அநேகரை கிடையாது, சிலரை
ஒருவேளை நீங்கள் அந்த சிலரையாக இருக்கலாம். யாருன்னா, யூ ஆர் அ ஸ்டார், யூ ஆர் அ விஐபி, யூ ஆர் அன் இம்பார்ட்டன்ட் பர்சன். எல்லாரையும் தொட மாட்டான். பேதுருவை தொடுவான், வீட்டு தலைவனை தொடுவான், வீட்டு மனைவியை தொடுவான், ஒரு சிஇஓவை தொடுவான், ஒரு கம்பெனியுடைய லீடரை தொடுவான். எல்லாரையும் தொட்டு அவனுக்கு பிரயோஜனம் இல்லை. சிலரை தொட்டால்தான் அவனால் நிம்மதியாக இருக்க முடியும். இந்த பிசாசுக்கும் ஏறுவதற்கும். இயேசு கிறிஸ்து பிறந்தபொழுது குழந்தைகளெல்லாம் அழிக்க ஆரம்பித்தான். ஏன்? இயேசுவை கொல்ல வேண்டும். யோவான் ஸ்நானகனை சங்காரம் பண்ணினான் இந்த ஏரோது. இம்பார்ட்டன்ட் பீப்புள், முக்கியமானவர்களை தான் இவன் எய்ம் பண்ணுவான். ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட ஆளாக இருக்கலாம். அநேகர் இன்றைக்கு நாம் கேட்குறோம் கேள்வி, ஆண்டவரே இது ஏன் எனக்கு ஏன் இந்த துன்பம்? ஏன் அவங்களுக்கு வரக்கூடாதா? நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஒன்றும் தப்பு எதுவும் இல்லையே, நான் பிரியமாக தானே இருக்கிறேன். வை? ஏன் எனக்கு மட்டும் இந்த துன்பம் வர வேண்டும்? கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள். சிலரை ஏரோது துன்பப்படுத்தினான். பேதுருவை விடுவித்து விட்டார் கர்த்தர். ஆனால் ஏரோதை இல்லாமல் போக செய்தார். ஆரம்பத்தில் இருந்த ஏரோதை இந்த அதிகாரத்தின் கடைசியிலே காணவில்லை. ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறவர். நீதியும் நியாயத்தோடு அவர் செய்வார். His face, அவருடைய முகத்தில் ஒரு கோபம், indignation and wrath in his eyes. அவருடைய முகத்தில் அவ்வளோ கோபம். Powerfully he demonstrated. வல்லமையோடு அவர் அற்புதத்தை செய்தார். பேதுரு அங்கிருந்து அவர் ஊழியத்துக்கு போயிட்டார். ஆனால் அன்றையிலிருந்து அவனுக்கு ஏரோது இல்லை. அன்று முதல் ஏரோது காணாமல் போய்விட்டான். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஏரோதின் ஆவிகள், உங்கள் வாழ்க்கையிலே உங்களை நசுக்குகிற ஏரோதின் ஆவிகள், உங்கள் முன்னேற்றத்தை தடை பண்ணுகிற ஏரோதின் ஆவிகளை அவருடைய முகம் சங்கரிக்கும். அற்புதத்தை காண்பீர்கள். நீங்கள் விசுவாசியுங்கள். நீங்கள் போராட அவசியமில்லை. வியாதியோடு, துன்பத்தோடு, கடன் பிரச்சனைகளோடு, பணக்கார கஷ்டத்தோடு கூட நீங்கள் போராட அவசியமில்லை. கர்த்தருடைய முகம், the face of God will fight for you. Brother, sister, என்னுடைய இந்த காலை செய்தியை நான் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய முகம், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாக இருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாக இருக்கிறது. Purposeful deliverance from his eyes, prompt devotion from his ears, and powerful demonstration from his face. அவருடைய கண்களிலிருந்து ஒரு விடுதலை, அவருடைய செவிகளிலிருந்து கவனிப்பு, அவருடைய முகத்திலிருந்து அற்புதம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் ஜெபிக்கிறேன். அன்பின் பிதாவே, இந்த அருமையான காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஏராளமான வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறீர். ஆனாலும் இந்த மாதத்தில் எங்களுக்கு உம்முடைய குணங்களை குறித்த, உம்முடைய செயல்பாடுகள், உம்முடைய கண்கள், உம்முடைய செவிகள், உம்முடைய முகம் எங்களுக்காக இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் இறங்குவீராக. ஒவ்வொரு நாளும் உம்முடைய கண்கள் பாதுகாக்கட்டும். ஒவ்வொரு நாளும் அவங்க செய்கிற ஜெபத்திற்கு செவி கொடுக்கட்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே அவர்களுக்கு சத்துருக்களை நீர் மடங்கடியும் கர்த்தாவே. பெரியோர்களையும் சிறியோர்களையும் ஆசீர்வதியும். எப்படிப்பட்ட துன்பங்கள் வழியாக சென்றாலும் நான் செல்ல முடியாத இடம் உண்டு, எனக்காக யார் போவா என்று ஒருவேளை அவர்கள் எழுதி கொண்டிருக்கலாம். இது எப்படி இந்த பிரச்சனை தீரப்போகிறது, என்னுடைய பிள்ளைகளுக்கு யார் உண்டு என்று அவர்கள் புலம்பினாலும் கர்த்தர் அந்த குடும்பத்தை கண்ணோக்கி பார்த்து விடுதலை தாரும். நீர் எங்களுடைய தேவனாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வாக்கு தத்தங்களை இந்த மாதத்தில் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை இந்த மாதத்திலே ஆசீர்வதிப்பாராக.